உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ரஜினி சாரோட ஃபேன்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க, வீடியோவை தள்ளி விட்டுட்டு வேறு வீடியோவுக்கு போயிருங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் ஒரு புத்தக விழாவில் பேசியிருக்காரு மக்களே. ஸோ அவர் என்ன பேசினாரு, அவர் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாருன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம் அதை யாராலையும் அசைக்க முடியாது. ஆல்ரைட். ஸோ டிஎம்கேன்றது ஒரு ஆலமரம், அந்த வேரை யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த இடி புயல் வந்தாலும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கேட்குற கொஸ்டின் இல்லை இது, நான் சோசியல் மீடியாவில் எனக்கு ஆதாரம் இருக்குது, அவங்க கேட்ட கொஸ்டினை நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அப்படின்னா 2021 நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. ஸோ அப்பயும் இதே டிஎம்கே இருந்தது. அப்போ நீங்கள் வெற்றி பெறணும், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் காலிடம் இருக்குது, இதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வரனாலுமே இந்த ஆலமரத்தை உங்களால் பிடுங்கியிருக்க முடியுமா முடியாதா? அந்த நம்பிக்கையில் தானே நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, தலைவர் எங்கே பேசினாலுமே நம்ம தளபதி ஏதாச்சும் ஒரு மூலையில் இழுத்துடுறாங்க. தளபதி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக எந்த ரியாக்டுமே காட்டாமல் இருந்தார். பட் லியோ ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துட்டாரு. அவர் நான் கழுகு, நான் உயரத்தில் பறப்பேன்னு சொல்கிறப்ப கழுகு, குருவி, காக்கா, கொக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு மக்களே. என்ன தெரியுதுன்னா, இனிமேனாலும் தலைவர் தளபதியை இழுக்க மாட்டார், எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே உங்களுக்குள்ள போகாது அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பேசுனது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே தவறாதாங்க பேசிட்டு வராங்க. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதையுமே நம்ம ஒரு தடவை படிச்சிடலாம் மக்களே. உன்னால முடியாததை விஜயகாந்த் சாருக்கு பின்னாடி விஜய் அவர்கள் செய்ய போறார், வேடிக்கை பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருத்தவங்க சொல்றாங்க, பாலிடிக்ஸ் வராமையே பயத்துல ஓடி போன, அப்படி அடுத்தவன் கால நக்கித்தான் இருப்பியா எப்பவுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கீப் சேயிங் அண்ட் டிஸ்ட்ராய் தமிழ்ஸ், ரீல் ஸ்டார்ஸ் நாட் ஃபார் ரியல், டோன்ட் கன்ஃபியூஸ் ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி, இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தால் நான் சொல்றேன். அதாவது திரும்ப திரும்ப இதை சொல்லி டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க தமிழ் மக்களை. ஆக்சுவலா ரீல் ஸ்டார் வேற, ரியல் ஸ்டார் வேற. ஸோ ஓட் போடுறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதை விட கொடூரமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மக்களே. ஸோ நான் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காட்டலை, பேசிக்ஸா இருக்க ஒரு மேலோட்டமான இருக்க கமெண்ட்டை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ரீட் பண்ணி காமிச்சேன். ஒருத்தன் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு எனக்கு படமே வேணாண்டா, நான் மக்களுக்காக என்னை இவ்வளவு நாள் வாழ வச்சு எனக்கு இவ்வளவு பட்டம் கொடுத்த மக்களுக்காக நான் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வராப்ல. அதை பார்த்துட்டு சப்போர்ட், சக நடிகருக்கு சப்போர்ட் பண்ணதுனால பரவாயில்ல, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்றதான் தமிழர்கள் மக்களும் சரி, அதை தாண்டி விஜய் ரசிகர்களும் சரி, அதுக்கும் மேல நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை சொல்லிட்டு வராங்க மக்களே. ஸோ இதுதான் இப்போ நியூஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை நான் மேக் பண்ணணும்னு நினைச்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ள ஓனா கிரியேட் ஆனாதான் நீங்க ஓட்டு போடும்போது யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றத பார்த்து ஓட்டு போட முடியும். அது நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடலாம், பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அவேர்னஸ் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க டிசிஷனை மேக் பண்ணா நல்லா இருக்கும் மக்களே. நான் இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் என்ன தப்பா பேசியிருக்கேன்றத சொல்லுங்க மக்களே. சொல்றீங்க அப்படின்னா நான் டைரக்டா யாரு என்ன தப்பு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட நான் பேசுறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய், டாடா. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையை அந்த பெரிய தட்டிடுங்க.